மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாடு, இயற்கை, மழை. அவன் மனுஷனா இருந்தா தானங்க மனுஷனுக்கு பேசுவான். திராவிடத்தை அடிக்கிற பொழுது உங்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்க வலிக்குது? என்ன கலைஞரை விட வாங்க இவன் தான் தமிழ் உணர்வாளராக இருந்துட நான் கேட்கிறேன். கரும்புலி முத்துக்குமார் வந்து என்னுடைய இறப்பை, இந்த இறப்பு செய்தியை 2 தலைவர்கள்ட்ட தான் சொல்லி இறக்கும் தருவாயில அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உடலோட பேசினது மேதகு தலைவர் பிரபாகரனிடமும் அண்ணன் திருமாவளவனிடமும். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஊடகப் பிரிவு திரு சேர்மதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமீப காலமாக நீங்கள் எப்பயுமே, அதாவது ஒரு பாஜக சித்தாந்தங்கள் இது தொடர்பான விஷயங்கள் குறித்து ஒரு கருத்தியல் ரீதியான பதிவுகள் எல்லாம் இடுவீங்க அல்லது பேசுவீங்க ஊடகங்களுக்கு கூட. ஆனால் சமீபத்தில் திரு சீமான் குறித்து உங்களுடைய கருத்தியல்கள் கடுமையாகிட்டே இருக்குது. ஆனால் அவர் திரு தொல் திருமாவர்கள் எல்லாம் வாழும் பெரியார்ன்ற அளவுக்கு சொல்கிறாரு. உங்களுடைய கருத்தியல் ஏன் அவருக்கு எதிராக திரும்பத்துக்கு என்ன காரணம்? இல்லை, சீமானுங்கிற தனிநபருக்கு எதிரான நம்ம எங்கேயுமே தலைவர் திருமாவும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, தனிநபருக்கு எதிராக அவரை மட்டும் காயின் பண்ணி நம்ம வந்து எதிர்ப்புகளை வைக்கிறது இல்லை. சீமான் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 35 ஆண்டு காலமாக அந்த மண்ணில் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எந்த அரசியல் பேசுகிறாரோ அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு தொல் திருமா தலைவரை சொல்கிறேன். தலைவர் திருமா ஒரு அரை நூற்றாண்டு காலமாக நெருங்குது. அவர் இந்த மண்ணில் ஒரு அரசியலை பேசுகிறாரு. ஆரியத்துக்கு எதிரான ஒரு அரசியலை, அடக்குமுறைக்கு எதிரான ஒரு அரசியலை, ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு அரசியலை பேசி ஒரு 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 தலைமுறையவே வந்து இன்றைக்கி அறிவார்ந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காருல. ஆனால் அதே நேரத்தில் சீமான் வந்து ஒரு ஈழ அரசியல் சம்பந்தமான தமிழ் உணர்வுகளை ஊட்டி இங்கே என்னவா மாத்துறாரு, ஒரு அரசியலை கட்டமைக்க விரும்புகிறாரு. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற இந்த இடத்துல திரு தொல் திருமா அவர்களுடைய கருத்தியில் அவர் எதையுமே பங்கம் செய்கிற மாதிரி செய்யலையே. இல்லைங்க, கிரவுண்டில் என்ன ரியாலிட்டி இருக்குது? கிரவுண்டில் இப்போ என்ன பேசுகிறாரு? திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? திராவிடம்ங்கிற அந்த ஐடியாலஜிக்குள்ளேயே தமிழ் தேசியம் அடங்குன்னு சொல்கிறோம். திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஆரியத்துக்கு எதிரானது. ஆரியம் என்ன சொல்லுது? இங்கே பாகுபாடு இருக்குது. அந்த பாகுபாடு கலைகள்னா திராவிட கொள்கை வந்து சமத்துவத்தை பேசுது, சமூக நீதியை பேசுது. இவங்க சீமான் பேசுறது திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் திமுகங்கிற தனி கட்சியை வந்து அடிக்கிறது, உடைக்கிறது எங்களுக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை. நாங்கள் பேசக்கூடிய அரசியல், திராவிட அரசியல் வந்து ஐயா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர்லேருந்து நாங்கள் தொடர்ந்தோம். தலைவர் திரும்ப அங்கதான் சொல்லுக்கும் காயின் பண்றது அயோத்திதாசர் பண்டிதர் தான் பண்றாரு. அந்த அரசியல கேள்விக்குறியாக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து சீமான் செஞ்சா இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல், தப்பான ஒரு அரசியல் சமூகத்தில் ஒரு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து தப்பா வழி நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. எங்க ஒரு தப்பா தமிழ்நாட்டை தமிழர் நலனை காக்கக்கூடிய வேலையை அவர் வந்து அந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குங்கிறதுனால தான் தலைவர் திரும்ப தொடர்ந்து, அதுவும் சமீப காலமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் யாருக்கு ஆதரவான குரலாக அங்கே மாறி பேசுகிறாரு. யாருக்கு ஆதரவாக? பாஜக. அவரும் வந்து மனித குலத்துக்கே எதிரின்னு ஒரு முறை வர்ணிச்சாரு. எது பாஜகன்றது? அதாவது காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு எதிரி, பாஜக மனித குலத்துக்கே எதிரின்னு சொல்றாரு. அவர் அடிப்படையில் எந்த அடிப்படையில் கடந்த பல மேடைகள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. சரி, நான் வந்து அவர், ஆனா நீங்க வந்து அது வந்து பாஜகவோட செயல் திட்டங்க. பாஜக எப்பவுமே எல்லா மாநிலங்களிலும் என்ன பண்ணுது? தனக்கான ஆதரவா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறது ஒண்ணு, தனக்கு எதிரான மனநிலையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அவங்க எந்த சித்தாந்தத்தை உடைக்க நினைக்கிறாங்களோ, எந்த அரசியலை வந்து வீழ்த்த நினைக்கிறாங்களோ அந்த அரசியலுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை அந்த மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த மொழி சார்ந்து, இனம் சார்ந்து பேசக்கூடிய ஆதரவாளர்களை வந்து ஊக்குவிச்சு இங்கே நாம் என்ன பேசுகிறோம்? தமிழர்களுக்கு சாதி இல்லை, மதம் இல்லைன்னு ஒரு பாரம்பரியத்தை பேசுகிறோம்ல. இங்கே ஆனால் சீமான் பேசக்கூடிய அரசியல் என்னவா? அவர் எங்கேயுமே சாதி ஆதரித்து பேசியிருக்காரா? ஏங்க, சாதி ஆதரிச்சு பேசணுங்க. சாதி பிரச்சனைகளுக்கு நீ என்ன குரல் கொடுத்துருக்க? நீ ஈழத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டு குவிச்ச காங்கிரஸ், திமுகன்னு பேசுகிற உனக்கு வாய் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் சாதியின் பேரால் இங்கே நடக்கக்கூடிய படுகொலைக்கு உன்னுடைய குரல் எங்கே வந்திருக்கு? அந்த இடத்துல அதை என்ன சொல்கிற? குடிப்பெருமை கொலைன்னு நாங்கள் பேர். இது என்ன அரசியல்?
இது என்ன அரசியல்? இப்போ நீங்க ஆணவ படுகொலை குறித்தும் அவர் பேசலன்னு சொல்ல வரீங்க. எந்த கொலைகள் குறித்து? தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் சாதிய அடிப்படையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கு சீமான் குரல் கொடுத்திருக்காரு? தொடர்ந்து ஒரு அறிக்கைகள் அறிக்கைகள் களத்துல நின்று என்ன யாருக்காக நீ போராட்டிருக்க? களத்துல நின்று யாருக்காக போராட்டிருக்க? தமிழர் நலன் சார்ந்து பேசக்கூடிய நீ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை வெட்டி கொள்ளும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க. ஈழத்தமிழர்களுக்காக கொதிக்கக்கூடிய ஒரு ரத்தம் தமிழ்நாட்டில் இன்னொரு தமிழனை வெட்டி கொள்ளும் போது ஏன் கொதிக்க மாட்டேங்குது? அவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மாடு, இயற்கை, மழை, அவன் மனுஷனா இருந்தாங்க, மனுஷனுக்கு பேசுவான். இப்படி எப்படி நீங்க வேற எப்படி பேசணும்? தந்தை பெரியாரையும் எங்க தலைவர் திருமாவையும் இன்னைக்கு அவரு நேரடியா நான் பேச மாட்டேன். எப்படி எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் எங்கள் அண்ணன் திருமா தான். நான் இன்னைக்கு சமகாலத்தில் நான் பார்க்கக்கூடிய பெரியார் வந்து எங்கள் அண்ணன் திருமா தான். நீ வந்து பசப்பு வார்த்தை பேசுகிறல்ல, அதுக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இல்லை. நம்ம நீ என்ன நீ பேச மாட்டேங்கிற. உன் கட்சியில் இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், சாட்டை துரைமுருகன். அப்புறம் இந்த ஒரு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பெண்ணை வச்சு பேச வைக்கிறாப்புல மேடை தோறும். அதுவும் அது குறிப்பிட்டு தலித் பெண்ணு, அது கிருத்திகான்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து தலித் பெண்ணு. நீ தலித் பெண்ணை வச்சே வந்து திரும்ப வந்து நீ என்ன அடையாளப்படுத்த பார்க்குற? நீ எங்கே சுருக்க பார்க்குற? நீ வந்து வேங்க வயலுக்கு போயிட்டாரா? வேங்க வயலுக்கு நீ என்ன பண்ண? வேங்க வயல் பிரச்சனைங்கிறது வந்து வெறும் தலைவர் திருமா மட்டும்தான் கேட்கணுமா? தமிழ்நாட்டில் அது மனித குலத்தோட அவமானம் இல்லையா? அது இது எல்லாரும் தான் அவரும் தான் கேட்டிருக்கிறாரு. நீங்க இப்ப இன்னைக்கு என்ன கேட்டாருங்க? என்ன கேட்டாரு வந்து எங்க ஒண்ணு சொல்லுங்க. இல்ல எங்கயாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல இந்த விஷயங்களை வந்து ஒண்ணு சொல்லுங்க. நீங்க தமிழர் நலன் சார்ந்து தமிழர் உரிமை சார்ந்து பேசுறல்ல. தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள இதெல்லாம் அடங்கும் தானே? கண்டிப்பா அடங்கும். அப்ப இங்க இருக்கிற தலித்துகள் தமிழர்கள் இல்லையா? இங்க இருக்கிற ஒரு சாதி இந்து இன்னொரு இந்துங்கிற பேர்ல இருக்கிற தலித்துகளை வந்து ஒடுக்கும் போது நீ என்ன பண்ண? இது யாருமே பண்ண முடியல. இப்ப நீங்க ஏன் போக முடியல? யாருமே பண்ணலங்க. அந்த களத்துல நாங்க நிக்கிறோம்ல. இல்ல சட்ட களத்துல பாதிக்கப்பட்ட பக்கம் நாங்க நிக்கிறோம்ல. நீங்க மதிப்புக்குரிய எழுத்தாளர் எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் இது சம்பந்தா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இது ஏன் அங்க என்ன நடந்தது என்னன்றதா அவங்க அதிகமா அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு முறை கூட சொன்னார், வருத்தப்பட்டார். என்னன்னா நாங்கள் வந்து இங்கே இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனாலே எங்கள் குரல் வெளியில் தெரியல, அங்கே யாரையுமே அனுமதிக்கப்படல. அங்கே ஏன் அங்கே போனாங்கன்னு சொல்லினா இப்போ நீங்கள் உங்களை நோக்கி அவர் கேட்கறது அவர் தவறு தான். அவர் ஏன் போகல அப்படின்னு கேட்கணும். அங்கே யாருமே அனுமதிக்கப்படல. அதுதானே உண்மை. நீங்கள் ஆமாம், அதான் உண்மை. நம்ம வந்து அது இப்போ திமுக அரசு அந்த நேரத்தில் எடுத்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், இந்த வேங்கவேல் பிரச்சனையில் வந்து நாம் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, எதுவும் பண்ணல. நாம் திமுக கூட்டணியில் இருந்தாலுமே தலைவர் திருமா மட்டும்தான் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே வந்து சிவகங்கையில் வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். தமிழ்நாடு முழுக்க, அது மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் பத்தாதுன்னு தமிழ்நாடு முழுக்க எல்லா தலைநகரங்கள்லையும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார். எந்த கட்சி இன்றைக்கி வேங்கவேல் சம்மந்தமாக பேசக்கூடிய அந்த பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடிய அதுக்கு தலைவர் திருமா மட்டும்தான் அதுக்கு போராடணும்னு சொல்லக்கூடிய எந்த கட்சி தலைவர்களாவது நீ என்ன பண்ணிட்டீங்க? தொடர்ந்து இவங்கெல்லாம் என்ன பண்ண பார்க்குறாங்க? தலைவர் திருமாவை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சாதி பிரச்சனைனா, அதாவது தலித்துகள் பிரச்சனைனா தலைவர் திருமா மட்டும்தான் குரல் கொடுக்கணும். தலைவர் திருமா வந்து பொது சமூகத்தோட பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு. ஆனாலும் இவங்க வந்து என்ன அவர் மேலே முத்திரை குத்த பார்க்குறது? சரி, இப்போது இவர் வந்து திராவிடத்தை குறித்து அவர் கேள்வி எழுப்புறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. திராவிடத்தை குறித்து இல்லைங்க, திராவிடத்தை குறித்து கேள்வி எழுப்புறது தான் பிரச்சனை. திமுகவை குறித்து பேசு. நீ திமுகவை எப்படி வேணாலும் பேசு. நீ திமுகவுக்கு மாற்றா நாங்க இருக்கோம், திமுக அரசியல் எங்களுக்கு ஊழல் பிரச்சனை இருக்கு, திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க சித்தாந்த ரீதியா மட்டும்தான் அரசியல் பண்றோம். நாங்க கொள்கை அடிப்படையில் அடிக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்க வலிக்குது? திராவிட அரசியல் நாங்க பேசக்கூடிய அரசியலுங்க. நீங்க மட்டும் தான் பேசணுமா? அதுதான் சொல்றேன். நாங்க பேசக்கூடிய அரசியலை நீ வந்து வேட்டு வைக்கும் போது நாங்க எப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? அவர் வந்து தமிழ் தேசிய திராவிடமா தமிழ் தேசியமான்னு பேசும்போது அங்க என்ன வருது? திராவிடம் அப்ப என்ன சொல்லுதுங்கிறதான நம்ம பேசணும். திராவிடம் எங்கேயாவது தப்பான ஒரு கருத்தியல பேசுதா? அவர் திராவிடன்ற கருத்தியலே தவறு. இது இந்த மண்ணு தமிழுக்கு அது எப்படி கருத்தியல் தப்பா இருக்கும்? இதுக்கு முன்னால யாருக்கும் நீயும் நானும் சமம்னு சொல்றது தப்பா? இல்ல அதுல வந்து அது நீயும் நானும் சமம்னு சொல்றது பொதுப்படையா சில கொள்கைகள் இருக்கும். அது நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க ஒரு சில கட்சிகளை தவிர பெரும்பான்மையானவர் எல்லா கட்சியும் அரசியல்னு வந்துட்டா நீங்க சொல்ற எல்லா கட்சியுமே
உள்ளுக்குள்ள வேணா பாகுபாடு பார்க்கலாம், வெளியில வந்து நாங்க இல்ல, அதாங்க நீ பெரிய- கேட்குறோம் தமிழ் தேசியம்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இது தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் சம்பந்தப்பட்டவங்களே நாங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல பேசுறோங்க. எங்களுடைய சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிற ஒரு முழக்கத்தோட எங்க கட்சியோட 5 கொள்கைகளை வச்சிருக்கோம்ல, அதுல பிரதான கொள்கை தமிழ் தேசியம். அது நீங்க அந்த தமிழ் தேசியத்துக்கு நாங்க சொல்ற விளக்கம் என்ன? சரி, அவர் சாதியற்ற தமிழர்கள், இப்ப அவர் சாதியை ஒழிக்காம சாதி ஒழிப்ப பேசாத ஒரு தமிழ் தேசியம் இங்க போலி தமிழ் தேசியம் தான். சரி, இப்ப சீமான் அடையாளப்படுத்தக்கூடிய சீமான் தமிழ் பேசக்கூடியது தேசியத்துல நீ என்ன பல்லன் பல்லனாரு, பறையன் பறையனாரு, தேவன் தேவனாரு, நாடார் நாடாராயிருன்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் அது அப்படி எப்படி? குறியீடு அப்படி பேசுறாரு. ஆமா, வேற என்ன பேசுறாரு? அவர் எங்க வேற என்ன பேசுறாரு? அவர் எங்க நான் பறையன்னு சொல்றதுல எனக்கு என்ன, நான் பெருமையா பேசணும்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சுயசாதி பெருமையை வந்து நீ ஊக்குவிக்கிறது தானே அர்த்தம். அது தமிழ் சுயசாதி பற்றால இங்க என்ன நடக்கு? ஒரு தலைவனா இருக்கவன் அது எப்படிங்க அதை பேச முடியும்? எல்லாரும் சமம்னு சொல்றவன் தலைவனா, சாதி பெருமையை பேசுன்னு சொல்றவன் தலைவனா? நீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் வந்து சாதியை பெருமைப்படுத்தி அப்படி சொல்லல, அப்புறம் தன்னை வந்து வேற எப்படி இல்ல சொல்றாரு? இந்த இத வந்து நீ இழிவா நினைக்காத, இந்த ஜாதி பெயரை சொல்வதை வந்து இழிவா நினைக்காத. மனுஷனை மனுஷனா பார்க்கணுங்கிற கொள்கை தான் நம்மளுது. அவ்வளவுதான். சக மனுஷனை மனுஷனா பார்க்கணும். பிறப்பின் அடிப்படையில் அப்ப நீ யாருக்கு ஆதரவான ஆளு? ஆரியத்துக்கு ஆதரவான ஆளு. ஆரியம் என்ன சொல்லுது? பிறப்பின் அடிப்படையில் வேற இல்ல இல்ல பேதம் ஒரு கற்பிக்குது. சாதியின் பெயரை சொல்வதனால அவர் வந்து ஒரு இப்ப பிரிச்சு வச்சிருக்கிற அந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஜாதி பெயரை சொல்றதுனால ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜாதி பெயரை சொல்றதுனால ஒரு தாழ்வும் இல்லை அப்படின்றதான ஒழிய அப்படிதானே இது வாதம். என்ன வாதம்? அப்போ நீ சொல்ற வாதம் சரியா இருந்தா அப்போ இங்க இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ எந்த இடத்துல நின்றுக்க? எந்த இடத்துல நின்றுக்க? சாதியின் பெயரால தானே இங்க நடக்கு பிரச்சனை. சாதியின் பெயரால தானே படுகொலைகள் நடக்குது. இந்த சமூகத்தை சார்ந்தவன் இவனுக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்பேன், இவனை நான் எப்படி வந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எப்படி என் வீட்டில் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவம் எங்க இருந்து வருது? சுயசாதி பற்று, சுயசாதி வெறியில தானே வருது. அப்ப அதை ஆதரிக்கக்கூடிய, அதை நான் குடிகள் இங்க இருக்கிற தமிழ் குடிகள்ல நீ வந்து பறையர் சமூகத்தை என்ன சொல்ல வர? இவங்க தான் ஆதி தமிழர்கள், சிவவம்சம். நாங்க என்ன சொல்றோம்? எல்லாரும் 10 மாசம்தான் வயிற்றுல பிறந்தா, எல்லாரும் 10 மாசம்தான். அந்த 10 மாசம் பிறக்கிறவனை வந்து நீ பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த குளத்துல பிறந்துட்ட, நீ சாதியா இப்படிதான் இருக்கணும், உனக்கு இதுதான் வந்து விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனு தர்ம கோட்பாடை நீ வந்து செயல் வடிவம் வேறையா நீ கொடுக்குற. அவ்வளவுதான். குடிய பெருமையா பேசுனா அது என்ன? பெரியாரனுடைய பல விஷயங்களை அவரே மேடையில் முழங்கி இன்றைக்கு அவரே மறுக்கிறார். இது வந்து அவர் விமர்சனத்துக்கு உட்பட்டு அதை எதிர்கொண்டுட்டு போறார். ஆனால் அதே நேரத்தில் அம்பேத்கரிய கொள்கைகளை அவர் வலியுறுத்துகிறார் அல்லவா, அதுலேயுமே நீங்க அவர் ஏதாவது போலி எப்படி வலியுறுத்துற? நீ வந்து இங்க இருக்கிற பெரியார நீ என்ன சொல்ல வர? கன்னடர்னு சொல்ல வர, தெலுங்கர்னு சொல்ல வர. பெரியாருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்னு நீ பேசுறல்ல. அம்பேத்கருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அம்பேத்கரை பேச முடியாது. அம்பேத்கரை தொட்டா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும். யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். சமூகத்துல அவங்க வைக்கக்கூடிய கருத்து சித்தாந்தம் என்ன? பெரியார் எதன் அடிப்படையில வந்து இந்த அரசியல பேசினாரு? சாதி ஒழிப்ப பேசினாருங்க பெரியாரு. சாதி ஒழிப்பத்தான் பேசினாரு. அப்ப சாதி ஒழிக்கிறதுக்கு இங்க எது தடையா இருக்கு? மத கோட்பாடு தடையா இருக்கு. மத கோட்பாடு தான் இங்க சாதியா கட்டமைச்சு வச்சிருக்கு. அதை ஒழிக்கணும்னா நீ மத அரசியல பேசணும். இங்க மனித குலத்துல நடக்கக்கூடிய இழிவுகளை நீ சுட்டி காட்டணும். இதெல்லாம் தான் அரசியல். நீ அம்பேத்கரை வந்து இவரால் வந்து பேசவும் முடியாது, தொடவும் முடியாது. அப்ப அம்பேத்கரை நீ வந்து என்னவா பாக்குற? பெரியார நீ இந்த மொழி சார்ந்து பிரிச்சு பார்த்தனா அம்பேத்கரையும் பிரிச்சு தானே பார்க்கணும். இல்ல, அவர் எல்லாருக்கும் உரியவர் தானே. அதுதாங்க சொல்றேன். அதே தாங்க, பெரியாரும் எல்லாருக்குமானவர் தான். தலைவர் திருமாவும் எல்லாருக்குமானவர் தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நீங்க வந்து மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் ஒரு வெறியை ஊட்டி இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைமுறையை திமுக மேல இருக்கிற, கலைஞர் மேல இருக்கிற, அந்த குடும்பத்து மேல இருக்கிற ஒரு வெறுப்பை விதைச்சி அதன் அடிப்படையில் ஒரு சித்தாந்த அரசியலையே நீ வந்து சிதைக்க பார்க்குறன்னா, பெரியாரிய உணர்வு கொண்ட, திராவிட உணர்வு கொண்ட விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பொது உடைமை ஐடியாலஜிக்கலாக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க? யாருங்க இந்த ஆள் மட்டும்தான் தமிழருக்கு அத்தாரிட்டியா? நான் தமிழன் இல்லையா? சரி, இப்போ நான் தமிழன் இல்லையான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த ஆளுக்கு யார் கொடுத்தா?
இல்ல அவர் வந்து நீங்க தமிழர்கள்னு சொல்ல, தமிழர்களாக ஒன்றுபட்டு இருப்போம். எப்படி அப்படின்ற எப்படி விஷயத்தை அவர் உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? தமிழர்களா ஒன்று கூடிய அளவுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? செயல் திட்டம் இருக்கு, சொல்லுங்க. அது பல மேடைகளில் சொல்றேன். என்னன்னா, என்ன நீங்க எந்த சொல்றாரு? மொழி பேசுறதுனாலும் வாங்க, இங்க இருங்க, அண்ணன் தம்பியா இருப்போம், சாப்பிடுவோம். ஆனா இங்க ஆளக்கூடிய தன்மை வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் ரஜினிகாந்த் அரசியல் வந்த போதும் சரி, மற்ற யாவரும் அரசியலுக்கு வரும்போதும் அவர் இந்த ஈழத்துல கருத்தை சொல்றாரு. அதாவது அப்போ அம்மையாரை வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், ஈழ தாயின்னு எல்லாம் வந்து சொன்ன வாய் எந்த வாய்? இல்ல இவர்தான் சொன்னார். அது எந்த என்ன வாய்? அப்போ பிரச்சனை? அந்த அம்மாவை வந்து நீ தமிழர்னு பாப்பியா? இல்ல, அந்த அம்மா தமிழ் இல்லீங்களா? அப்புறம் அந்த அம்மா அப்புறம் இதுக்கெல்லாம் வார்த்தை வந்தா எப்படிங்க வரும்? இல்ல, இல்லைங்க. அந்த அம்மாவை நீங்க எந்த அடிப்படையில் தமிழர்னு சொல்ல வரீங்க? அந்த அம்மாவை நீங்க அந்த அம்மாவை எந்த அடிப்படையில் அவங்க தமிழர்னு சொல்ல அவங்களே பலமுறை சொல்லியிருக்காங்களே, நான் தமிழ் பெண்ணு தான், என்னோட பெற்றோர்கள் எல்லாரும் தான் அப்படிதாங்க. கருத்து. நீ வந்து குறிப்பிட்டு ஸ்டாலின், கலைஞர் இந்த குடும்பத்தை மட்டும் நீ கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை என்ன? இல்ல அவரு அவங்க தமிழ்நாட்டுல இல்லையா? தமிழுக்காக பேசலையா? கலைஞரை விட வாங்க இவன் எல்லாம் தமிழ் உணர்வாளரா போறான். நான் கேக்குறேன், நீங்க டக்குன்னு அவர் வந்து ஒருமையிலே இருக்க நீங்களும் அவ்வளோ வயத்தறிச்சலா இருக்குங்க. நீ என்ன அரசியல கட்டமைக்க இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு நீ என்ன அரசியல கட்டமைக்க? பெரியாரை குறித்து பேசும்பொழுது அவர் என்னைக்கு நான் வந்து வேற மொழிக்காரன்னு அவர் சொல்லிக்கிட்டது கிடையாது. பெரியாரே மண்ணுன்னு சொன்ன வாய் தானங்க இது. இல்லைங்க, பெரியாரிய மேடைகள்ல பெரியாரிய போற்றி புகழ்ந்த ஒரு வாய் இப்போ வந்து நீ வாங்கி திங்கிற அந்த வாங்குற அந்த காசுக்காக இப்படி ஒரு வார்த்தையை பேசணும்னா பெரியாரே மண்ணுதான்டா எங்களுக்கு அப்படின்னா அது என்ன பேச்சுன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுல வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இதெல்லாம்? இதன் மூலம் தமிழ்நாட்டுல நீ மட்டும்தான் நல்ல சோறு தின்னு வளருதியா? சரி, இப்போ மத்தவனுக்கு எல்லாம் சோறு உங்களுக்கு உணர்வு இல்லையா? சோத்துல உப்பு போட்டு திங்கலையா? நாங்க அவரை வந்து தமிழரோ இல்ல தமிழுக்காக அவர் கொடுக்கக்கூடிய குரல்கள் வந்து அது போலித்தன்மை இருக்கிறதா நீங்க சொல்றீங்களே? போலித்தன்மை இருக்கிறதா சொல்லுங்க. அவன் போலியான ஆளுன்னு தான் சொல்றேன். சரி, இப்ப விடுதலை புலிகள் குறித்தும் அதே வந்து அதற்கான ஆதரவாகவும், இன்னும் சொல்ல போனா பிரபாகரன் குறித்து அவரே தலைவராக அவரே புகைப்படங்கள் என்னை விட யார் கொண்டு போய் நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னா அதுலயுமே பொய் வரலாற்றுல மிகப்பெரிய பொய்ங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் திருமாவும் இன்னைக்கு அதுதாங்க இன்னைக்கு எங்க தலைவர் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிற பிரச்சனை இப்ப அவனுக்கு அங்கதான் வருது. சீமானா இருக்கட்டும், சீமானோட தம்பிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வயிறு எரிய காரணம் நைட்டு 11 மணிக்கு போதையை போட்டு எழுத ஆரம்பிக்கிறானுங்க. பயம் வந்துடுச்சு, அல்லு கலந்துட்டு பதட்டம் வருது. தலைவர் திருமா வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, ஒரு மாநாடு அறிவிப்பாரு அப்படின்னு அவனை எதிர்பார்க்கல. தமிழ் தேசிய அரசியல்ல போலி தமிழ் தேசியவாதிகள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. தமிழீழ அரசியல் சம்பந்தமாவே இங்க பெரிய சிக்கல் இருக்கு பேசுறதுல. தமிழீழ அரசியல் சம்பந்தமாவே இவங்களுக்கு இங்க இன்னைக்கு இப்போ அவர் ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்காருல்ல, அந்த கூட்டத்துக்கு அரசியல் புரியல. தமிழீழ அரசியலுங்க வெறுமன திமுக காங்கிரஸ் கொண்டு குவிச்சிட்டு இப்படி பொத்தாம் பொதுவா பாக்குறது. எவனாவது ஒருத்தன் தமிழீழ அரசியல் இன்னைக்கு சீமான் கூட இருந்து தமிழீழ அரசியலுக்காக பேசக்கூடிய எவனாவது ஒருத்தன் அந்த காலகட்டத்தில் நீ என்ன பண்ண சொல்லு? போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல என்ன பண்ண சொல்லுங்க? அந்த காலகட்டத்துல எல்லோரும் உணர்வோடு தான் இருந்தாங்க. 2009 வரைக்கும் சீமான் எங்க இருந்தாரு? 2009 வரைக்கும் சீமான் எங்க இருந்தாரு? அந்த காலகட்டத்துல உங்களுக்கு உணர்வு இல்லையா? ஈழ அரசியல் 2009 மட்டுமா? 2009 காலகட்டத்துல நீங்க வந்து எல்லாருக்கும் அந்த உணர்வு. முத்துக்குமார் நம்ம தீக்குளிச்சு 15 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் நிசப்தம் நிலவியது அல்லவா? இப்போ கூட ஜனவரி 29 எல்லாருக்கும் அந்த முத்துக்குமாருக்கு செலவு வச்சது விடுதலை சிறுத்தைகள் தான். முத்துக்குமாரோட ஊர்ல செங்கோடிக்கும் முத்துக்குமாருக்கும் நினைவேந்தல்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறவர் தான் சீமான். ஏன் தோசை எடுக்கலையா? எங்க எடுத்தாரு சொல்லுங்க? ஏன் எடுக்கல? அது நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் ஒருமையில பேசுறேன்னா தப்பா நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தை ஒரு எங்க மேதகு தலைவர் பிரபாகரன் எப்பேற்பட்ட தமிழ் தேசிய தலைவர், எப்பேற்பட்ட ஒரு தலைவர் எங்கேயாவது திராவிட அரசியல பேசியிருக்காரா? தப்பா பேசியிருக்காரா? இல்லை திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்களை வந்து எங்கேயாவது விமர்சித்து பேசியிருக்காரா? நீ பேசுறன்னா அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? இன்னைக்கு திரும்ப தலைவர் வரமாண்டாரு, திரும்ப கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த பேச்சு தானே. தலைவர் மேதகு தலைவர் உங்ககிட்ட மட்டுமா பேசினாரு? நீயும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் அங்கே நின்று போட்டோ பிடிச்சிட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு பேச்சை பேசும்போது உன்னை மேடையேற்றி அமைச்ச அழகு பார்த்த அத்தனை தலைவர்கள் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உன் அளவுக்கு திறந்தாழ்ந்து பேச முடியாதுங்கிறதுக்காக அமைதியாக இருக்காங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? சரி, விடுதலை என்ன வேணாலும் பேச முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் பங்களித்தவர்களுடைய கேட்குற கொஸ்டினுக்கு நீ பதிலாக சொல்லு. நீ தமிழ் தேசிய அரசியல பேசுற, தமிழீழ அரசியல பேசுறன்னா தமிழீழ அரசியல பேசக்கூடிய இதே ஆப்போசிட்ல நீ ஏன் அவங்களோட சேர்ந்து உன்னால இணக்கமா போக முடியல? நீங்க ஏன் அவரை வச்சுக்க முடியல? ஏன் அவன் வரமாட்டாரு?
ஏங்க காசுக்கு வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படிங்க கொள்கை போராளிகளோட வருவார்? காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசக்கூடிய ஒரு ஒரு அவர் வாயில் அசிங்கமாக வந்துடும். அந்த மாதிரி நபர் வந்து ஒரு கொள்கை சித்தாந்தத்தை ஏந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழீழ விடுதலைக்காக போராடின அந்த புலிகளோட பயணம் பண்ண எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு இந்த மண்ணில் உயிரோடு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் இது மாதிரி பொய்யும் புரட்டுமா பேசக்கூடிய ஒரு நபரோட எப்படி வருவாங்க? இல்லைங்க, நீங்கள் யார் வரணும்னு கேட்குறேன். சரி, ஏதோ ஒரு வகையில சீமான் வந்து தமிழீழ ஆதரவு பேசக்கூடிய நாம பேச முடியாத. நான் வந்து மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ஒரு 2-3 கருத்துக்களை திருப்பி நீங்க உட்பட இன்றைக்கு திடீர் சீமான் எதிர்ப்பாளர்களா உருவாகி போனவர்கள் திடீர் சீமான் எதிர்ப்பாளர்கள் நான் கேள்விகளை முன் வச்சிடறேன். நீங்க எப்பவும் கருத்தியல் ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமா பேசக்கூடியவர் தானே. விமர்சனம் வந்து சீமான் அவர்கள் பிரபாகரனோட போய் உணவு இருந்தனார், அவர் என்னை வந்து விருந்தோம்பல் பண்பை அவர் சொல்றார். நீங்க அது ரொம்ப உள்ளுக்குள்ள எல்லாம் போய் நம்ம ரொம்ப நீங்க தலைவர் போய் சொல்றீங்க. நீங்க தலைவனை இங்க ஒரு ஹோட்டல் செஃப் மாதிரி மாத்தினா அது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதுல அவர் ஒரு விருந்தோம்பல் பண்பு, நான் அவரோடு நெருக்கமாக இருந்தேன் அங்க அப்படின்றத அவர் வந்து அதை வந்து கடத்தி அதை மக்களுக்கு சொல்லி அதன் மூலியமாக நானும் விடுதலை புலிகள் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் அப்படின்றது தானே அவர் சொல்ல வர்றாரு. அப்படி சொல்ல வரலையே. அப்படி சொன்னா உன்னுடைய நோக்கம் உண்மையாகவே அங்க தமிழீழ தேசியம் அடையணும், தமிழீழம் அங்க வெல்லணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தா தமிழீழத்துக்காக இங்க குரல் கொடுத்த அந்த தலைவர்கள் உனக்கு தெரியும் தானே? அவரோட அவர் பக்கமே எந்த இடத்துல இவங்க எல்லாம் வந்து தமிழீழத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ பேசணும். இல்ல யாருமே அவர் இங்க இருக்கு. நீங்க தான் ஒரு நாட்டோட பிரச்சனைங்க அது. இலங்கையில ஒரு நாட்டோட பிரச்சனை. இங்க இவங்க எந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நீ எதுவுமே பண்ணாம 2009 வரைக்கும் தமிழீழ விடுதலைக்காக உன்னுடைய பங்களிப்பு என்ன? அதற்கு முன்னால் புலிகளுடைய வேகம் குறைஞ்சிடுச்சு. புலிகள் அங்கே இல்லை. புலிகளுடைய அமைப்பு வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டுட்டு இன்னைக்கு அவங்க வந்து திரும்ப அந்த பழைய அரசியலை, அந்த ஆயுதம் தாங்கிய அரசியலை அவங்களால செய்ய முடியாது. அதோட எழுச்சி குறைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த அரசியலை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன விளைச்சலை உண்டு பண்ணிட்டு இருக்க? அப்படியான உணர்வுகளை நீ எப்படி கடத்துற? அங்கே நடந்த ஒடுக்குமுறைகளை நீ எப்படி இங்கே கடத்துற? இல்லை அதே தானே அவங்க திரு தொல் திருமாவர்களும் அதைத்தானே செய்யறாரு. இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்ன நடந்துச்சுங்கிறத உண்மையே வரலாறா பேசணுங்க. வரலாற திருச்சி எப்படி பேசுவீங்க? அவர் எங்க திருச்சி பேசுறாரு? நீங்க பேசுறது ஃபுல்லாவே திருப்பு தானே. அவர் சந்திப்பு விருந்து அதை விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, என்ன திருச்சி பேசுறாரு? என்ன பேசுற கொடுமைகள், அவர் சந்திப்பாக கொல்லப்பட்ட மக்கள் உண்மைதானே? அதை அவர் திருப்பி சொல்லிட்டு தான் இருக்காரு. அதை தான் சொல்றேங்க. அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையே பேசணும்ல. என்ன எப்படி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டுல இருந்த தமிழ்நாடு அரசினுடைய துணையோடு தான் இந்த போர் நடந்தது. இந்திய அரசு துணையோட மட்டும் இல்ல, அது உலக நாடுகள், பல நாடுகள், ஆசிய நாடுகள், அது எல்லாத்தையும் நீ இங்க பேசு. அது எப்படி நம்ம போய் ஏங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நீங்க ஒன்னா இருக்கோம், நீங்க எனக்கு எதிராக நாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த விஷயத்துல எங்கேயாவது அதோட ஆதரவு நாங்க நிலைப்பாடு எடுத்திருக்கோமா? அவரு அதை பத்தி சொல்ல. நாம அரசியல் எங்க பண்றோம்? நீ ஆட்சி எங்க பிடிக்குன்னு விரும்புற? இல்லை இப்போ நீங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் உணர்வுகளை பேசுறது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பேசுகிறவங்க எல்லாருமே திரு வைகோ உட்பட திரு தொல் திருமா உட்பட அவர் என்ன இப்போ ஈழத்தில் அங்கே ஆட்சி அமைக்க அவங்க அரசியல் பண்ணுறாங்க. தமிழ்ன்ற ஒரு உணர்வு. அப்போ இங்கே இந்திய அரசோட துணையோடு தான் தமிழீழம் வெல்லுங்கிறதுல பிரபாகரன் தலைவர், மேதகு தலைவரே வந்து உறுதியாக இருந்தார். அதான் உண்மை. அப்போ அதுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிற மாதிரி நீ காங்கிரஸை, நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இருக்குது. திமுக அந்த நேரத்தில் அவங்களோட சேர்ந்து திமுக அந்த ஒரு விஷயத்துக்காக நீ திமுக விமர்சனம் பண்ணுறியா, கலைஞரை விமர்சனம் பண்ணுறியா? பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை. அந்த ஈழம் சம்பந்தமான அந்த விஷயத்தில் உன்னுடைய ஈழ மக்களான அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் வரலாறா பேசணுமே தவிர பொய்யா பேசக்கூடாதுங்கிறத நாம பேசுறோம். எப்படி பொய்யா? நீ வந்து இந்த சீமான் வந்து தலைவர், மேதகு தலைவர் பிரபாகரனோட அந்த இருந்த நிமிடங்கள்ங்கிறது ரொம்ப குறைவானதுங்கிறது அவருக்கும் தெரியும், அவரை அனுப்பி வச்ச ஆட்களுக்கும் தெரியும், அங்க இருக்கிற ஈழ தமிழர்களுக்கும் தெரியும். ஒரு பிரச்சனையே இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. நீங்க இப்போ முத்துக்குமார் என்ன அவங்க அந்த உணர்வு அந்த களத்துல இருந்தாரா? அது எந்த மாதிரியான உணர்வு? மாய்த்து கொண்டாரா இல்லையா? அது எந்த மாதிரியான உணர்வு? தீக்கு இரையாக்கிட்டாரா? அப்பேற்பட்ட முத்துக்குமார் கடைசியா இறக்கும் தருவாயில என்ன சொன்னாரு? அவர் எழுதி வச்ச கடிதம் என்ன சொன்னாரு? என்னுடைய இறப்பை இந்த இறப்பு செய்தியை 2 தலைவர்கள்ட்ட தான் சொல்லி
அவர் வந்து கடைசி இறக்கும் தருவாயில் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற உடலோட பேசினது வரலாறு மறைக்க முடியுமா? மேதகு தலைவர் பிரபாகரனிடமும் அண்ணன் திருமாவளவனிடமும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அந்த உணர்வுக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ நீ பண்ற? கரும்புலி முத்துக்குமார் வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து கூட அண்ணனோட அங்க நின்றுக்காப்புல போயிருக்காப்புலையா, எங்க கட்சியோட துணை பொதுச் செயலர் அண்ணன் வன்னியரசோட தொடர்பில் இருந்திருக்காப்புல. அப்போ ஒரு கட்டத்தில் இப்படி உண்ணாவிரத அந்த போராட்டமும் ஐயா ராமதாஸ் வந்து முடிக்க சொல்லி அது வந்து முடிவுக்கு வந்ததுனால ஒரு விரக்தியில் வராரு முத்துக்குமார். ஐயோ இதுவுமே இப்போ அண்ணனும் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் நம்ம இனி அப்போ அந்த ஒரு நன்றி கடனுக்காக இப்போ வரைக்கும் முத்துக்குமாரோட நினைவுகளை நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கோம். கரும்புலி முத்துக்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த எண்ணற்ற தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களே வந்து தீக்குளிச்சு தன்னை உயிர் அந்த இதுக்காக வந்து தன்னை மாய்த்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கட்சி அமைப்பு சாராதவர்கள் கூட அவங்களுடைய அரசியலை நீங்க என்னவா கடத்தியிருக்க? அவர்களுடைய அரசியலை நீ என்னவா கடத்தி அந்த உணர்வுகளுக்கு நீ என்ன மதிப்பு கொடுத்து நீங்கள் சமூகத்தில் அது விளைச்சலை உண்டு பண்ணியிருக்க? எதுவுமே இல்லை. ஈழத்தமிழர்களுடைய வருவாயை, ஈழத்தமிழர்கள் ஆதரவு மூலமாக கிடைக்கக்கூடிய திரள் நிதி, இதன் மூலமாக நீங்கள் ஒரு அரசியலை கட்டமைக்க விரும்புகிற அந்த அரசியல் தமிழ் தேசிய உண்மையாகவே தமிழ் தேசிய உணர்வோடு இங்கே எழும்னா முதல் ஆளாக விடுதலை சிறுத்தைகள் அவரோட நாங்கள் நிற்போம். தொடர்ந்து அண்ணன் தலைவர் திருமா கூட சீமான் வந்து எங்களுக்கு நட்பு சக்தி தான் சொன்னார். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எங்களுடைய கூட்டு எப்பவும் இருக்காது. தொடர்ந்து அம்பேத்கரிய வழியில், பெரியார் வழியில், மார்க்ஸ் வழியில் ஒரு பொது உடைமையான ஒரு அரசியலை ஒரு சமூக மாற்றத்தை சாதி ஒழிப்பு களத்தை பேசக்கூடிய ஒரு தலைவராக நம்ம இருக்கிறோம். நாம் என்ன பேசணுங்கிறது வந்து அது கொள்கையை சார்ந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்க விரும்பும்போது அப்படியே எதிர்மாறாக அங்கே ஒரு வேலையை சீமான் செய்யும்போது அதை வேடிக்கை பார்க்குற கூட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. நீ திமுகவை அடித்து திமுக தான் பதில் சொல்லணுங்கிறது அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திமுக பதில் சொல்லாமல் போகுது, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீ யாரை நோக்கி கேள்வி எழுப்புற? தந்தை பெரியாரை நோக்கி கேள்வி எழுப்புறன்னா தந்தை பெரியாருடைய தியாகமும் ஈகத்துக்கும் நீ என்னவா இருப்ப? உன்னுடைய உழைப்பு என்ன? 95 வயதிலையும் தன்னுடைய கடைசி இறக்கும் தருவாயிலையும் இந்த மக்களுக்காக அரசியலை பேசிட்டு இருந்த ஒரு மாபெரும் தலைவனை வந்து நீ வந்து ஒருமையில பேசுறது யாருக்காக பேசுற? உனக்கு அவரை பிடிக்கலையா? நீ உனக்கு பிடிச்ச தலைவர்களை கொண்டு போய் சேரு. தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய தமிழரசனை விடவா வந்து இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழ் தேசிய அரசியலை வந்து சரியான முறையில் கலியபெருமாளும் தமிழரசனும் பேசுறது சரியான முறையில் முன்னெடுத்தது தமிழரசன் தான். அவர் மட்டும்தான் தமிழ்நாடு தனி நாடாக வேணும்னாரு. பேச முடியுமா? சீமானால் அதை பேச முடியுமா? நாளைக்கு அதை பேச விட்டுரும் நாங்கள் நிற்கிறோம் கூட. எங்களுக்கு தமிழ்நாடு தனி நாடாக வரட்டுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. தமிழ் எப்படி முடியும்? இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ் தேசியத்தை நீ எப்படிங்க கட்டமைப்ப? தமிழ்நாட்டில் தமிழர் நலன் சார்ந்து நீ பேசின அப்படின்னா அதே தான். தமிழரசன் ஐயா வந்து ஒரு கோரிக்கை வச்சார்ல, தமிழ்நாடு தனி நாடாக வேணும் அப்படின்னு நீ பேசினா இங்கே வந்து உனக்கு ஆதரவு விடுதலை சிறுத்தைகளே கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. நீ அதை வைக்கவே மாட்ட, நீ பேசவே மாட்ட. நாளைக்கே நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தமிழ்நாடு தனி நாடா இந்திய தேசியத்தை எதிர்த்து நீ தமிழ் தேசியம் கட்டமைக்க இன்னைக்கு இருக்கிற இதை பேசுவ அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்கிற நீ பேசவே மாட்ட அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நாங்கள் ரெடி, ஆனால் ஐக்கியமாக தான் நம்ம வாழ முடியும். ஒரு ஒன்றிய அரசு, நீ ஒரு கான்ஸ்டியூஷன் கீழே. ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய அந்த சமத்துவ அரசியலுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதை தகர்க்கக்கூடிய வேலையை பாஜக செய்யுது. அதே வேலையை வந்து நீங்கள் வந்து இனவெறி மூலமாக மதவெறி மூலமாக நீ செஞ்ச அப்படின்னா உன்னை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. உன்னுடைய அந்த போலி தமிழ் தேசிய அரசியலை அந்த முகத்திரையை நாம் கிளிப்போம். விடுதலை சிறுத்தைகள் கொள்கை சார்ந்த அரசியலை மட்டும்தான் பேசுவோம். நீ தனிநபர் தாக்குதலுக்குள்ளே போனோன்னா எங்களுடைய ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பெண் சிறுத்தைக்கு கூட தாங்கிக்க முடியாது. அவ்வளோ எங்களுக்கு நெருப்பாட்டிலே நீந்தி வந்த கட்சிங்க இது. நீ என்ன 2000 காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் தலைவர் பேசிய பேச்சுக்களை வந்து சீமானுக்கு தெரியும்.
சீமானுக்கு தெரியும். சீமானோட தம்பிகள் இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் சீமான் பின்னாடி சுற்றுற அந்த தம்பிகள் இருக்காங்கல்ல, நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள், அவங்களுக்கு தெரியாது. எடுத்து பழைய பேச்சுக்களை வந்து கேட்க சொல்லுங்கள். சீமான் வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் பேசுனதில் கால் பங்கு கூட பேசலை. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து இந்த சமூகத்துக்கு இந்த தமிழ் சமூகத்தில் எந்த அரசியல் தேவை, இங்கே என்ன அரசியல் பேசணும், சமூகத்தில் வந்து ஒரு அரசியல் ரீதியான புரிதலை அமைப்பாக எல்லாரும் வந்து ஒரு அரசியலை பேசுகிறதுக்கு இங்கே எந்த சித்தாந்தம் தேவை, அந்த அடிப்படையில் நமக்கு எதிரான சித்தாந்தம் ஆரிய சித்தாந்தம். அந்த ஆரிய சித்தாந்தத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எந்த இயக்கமாக இருந்தாலும், அது தமிழ் தேசிய உணர்வுங்கிற பேரில் நீ எந்த அரசியலை பேசினாலும் அதை வந்து கேள்விக்குள்ளாக்கத்தான் செய்வோம். சீமான் குறித்த உங்கள் நிலைப்பாடுகள் கருத்துக்கு பதிவுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. மீண்டும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழருடன். நன்றி.